Hello students, electromagnetic induction chapter learned previous year questions. A 0.5 meter long solenoid of 10 turns per centimeter has area of cross section 1 centimeter square. Calculate the voltage induced across its ends if the current in the solenoid is changed from 1 ampere to 2 ampere in 0.1 second. இந்த கொஷின் 2019 போர்ட் கொஷின். இப்போது ஒரு சொலினாய்டில் கரண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். 1 ஆம்பேர்லேருந்து 2 ஆம்பேர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த சொலினாய்டில் அந்த 2 எண்ட்ஸில் எவ்வளோ வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதுதான் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு லென்த்து கொடுத்துருக்காங்க 0.5 மீட்டர். அடுத்தது நம்பர் ஆஃப் டர்ன்ஸு எனக்கு பர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து ஸ்மால் என் எடுத்துப்போம். ஸோ 10 டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 1000 டர்ன்ஸ் ஆகிடும். 1000 டர்ன்ஸ் பர் மீட்டர். அடுத்தது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணால் 1 இன்ட்டு சென்டிமீட்டர் மீட்டர்னால் 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர். கரண்ட் இங்கே என்ன ஆகுது, டிஐயோட வேல்யூவு டிஃப்ரென்ஸு 1 ஆம்பேர்லேருந்து 2 ஆம்பேர் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம சொல்ல போகிறோம். இங்கே மைனஸு ப்ளஸ் கிடையாது, டிஃப்ரென்ஸு. அப்படின்னா 2 ஆம்பேர்லேருந்து 1 ஆம்பேர் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணால் நமக்கு 1 ஆம்பேர்னு கிடைக்கும். டைம் கொடுத்துருக்காங்க, டிடியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு 0.1 செகண்ட். இப்போது இதில் வந்து இன்டியூஸ்டு வோல்டேஜ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், பேக் இஎம்எஃப் கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அதே போல் இன்டியூஸ்டு வோல்டேஜ் அந்த காயிலில் எவ்வளோ கிடைக்குன்னா அதான் வந்து வின்னு எடுத்துப்போம். வி மாடுலஸ்னால் ப்ளஸ் மைனஸ் சைன் கிடையாது, ஒன்லி வி மாடுலஸ், பாசிட்டிவ் வேல்யூ தான். ஸோ எல்லு di/dt நமக்கு தெரியும். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் காயில் L ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது μ0. இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் மீட்டர் தானே இருக்குது, அதனால் இதை ஸ்மால் n ஸ்கொயர்னு எடுத்துக்க போகிறேன். ஏரியா இன்ட்டு லென்த் L. இதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா. இன்டியூஸ்டு வோல்டேஜ் V மாடுலஸ் ஆஃப் V ஈக்குவல் டு μ0 n ஸ்கொயர் AL இன்ட்டு எந்த வேல்யூவு di/dt. இப்போ எல்லாமே சப்ஸ்டிடியூஷன் தான். μ0ஓட வேல்யூவு 4π இன்ட்டு 10⁻⁻7. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் மீட்டர் வந்து 1000. ஸோ 1000 ஹோல் ஸ்கொயர் n ஸ்கொயர்னால். ஏரியா 1 இன்ட்டு 10⁻⁻4. அடுத்தது கரண்ட்டு என்ன வரும், கரண்ட்டோட வேல்யூவு 1 ஆம்பியர். அடுத்தது எல் இருக்குது இல்லையா, லென்த்து 0.5 ஹோல் டிவைடட் பை எந்த வேல்யூ நமக்கு கிடைக்க போகுது, ஹோல் டிவைடட் பை டிடி 0.1. டைம் டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்படின்னா இதை சால்வ் பண்ணால் இன்டியூஸ்டு வோல்டேஜ் வியோட வேல்யூ என்ன கிடைக்கும், 6.28 இன்ட்டு 10⁻⁻4 வோல்ட்டுன்னு கிடைக்கும். இல்லைனா இதை சிம்பிளாக எப்படி சொல்லலாம், நம்ம 0.62 இன்ட்டு 10⁻⁻3 வோல்ட்டுன்னு சொல்லுவோம். 10⁻⁻3 மில்லி தானே, அப்படின்னா 0.62 மில்லி வோல்ட்டு. இந்த வோல்டேஜ் வந்து இன்டியூஸ் ஆகும் அந்த காயிலில்.